லைட்டாக கதவை திறந்து விட்டா வெளியில் போய் உட்காந்துக்குவான் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்க்க. நீ வேற நைட்டு போல கண்ணு வேற தெரியுமா இருக்கு. அது என்னது ஐஸ்கிரீமா? கதவை திறந்து போயிட்டான் பிள்ளை. என்ன இன்னும் டேவிட் பாக்கியராஜ் வரவே இல்லை. பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னார், ஊருக்கு போயிட்டாங்க போல இருக்கு. பிருந்தா சிஸ்டர் 2 நாளாவே வரல. நேற்றும் பிஸியாக இருந்தாங்க போல இருக்கு, இன்னைக்கு ரொம்ப பிஸியாக இருக்காங்க போல இருக்கு. ஆளை காணும். அன்னைக்கு லாஸ்ட்டாக ஒரு 10 ஆளுக்கு வந்தாங்க. மணி இன்னைக்கு இப்போதான் 9:15 ஆகுதுங்கிறதுனால வரலையோ. இன்னும் யார் சொன்னால் என் தங்கச்சி சக்தி ஒரு குரங்கு பொம்மை ஒன்று உண்டு, அவன் உண்டு அவளை சொன்ன கொன்னுறான் பார்த்துக்கோ. நீ நேரில் மீட் பண்ணாமல் விட்டுட்ட இரு. எல்லாம் சேர்த்து வச்சு ஊருக்கு வரும்போது இருக்குது உனக்கு. இரு, நாளைக்கு காலையில் நான் மைனிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன். சொல்லுவேன். இப்பவே கண்ணை கட்டுதே. பூவாச்சி கேஸ் ஆஃப் பண்ணுங்க. அப்போ சிலிண்டர் ஆஃப் பண்ணு. குளிர் அடிக்குது, ஜன்னல் அடைச்சிக்கிறமா வந்து. ஆமாடி. ஐயர் குடுமி மாதிரியே குடுமி போட்டிருக்க. சாப்பாடு வச்சு கொடு அப்பாவுக்கு. ஹாய் காளீஸ்வரி. அரை மணி நேரம் ஆனவுடனே இன்னைக்கு முடிச்சிட வேண்டியதுதான். 17 நிமிஷம் ஆயிட்டு. இந்த பக்கமா உட்காருங்க. நான் சொன்னதுக்கு பதில் வரவில்லை. ஆமா, நான் உனக்கு பார்க்க அப்பதான் தெரியும் குரங்கு போகிற மாதிரி. ஆனா குரங்கு பராண்டி வைக்கிறது தெரியுமா உனக்கு? நான் நாளைக்கு இதை அப்படியே மாத்தி போட்டு கொடுக்குறேன் பாரு மைனிகிட்ட. என்ன சொல்லுவேன் தெரியுமா? மைனி உங்களை எங்க அண்ணன் குரங்குன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லுவேன். நான் இங்க இருந்து அங்க வர்றதுக்குள்ளேயே ரியாக்ஷன் உனக்கு தெரியும் பாரு.